பணித்துளிகள் பிப்ரவரி 6, 2026 இன்றைய தியானத்திற்கான தலைப்பு வேஷம் நிலைக்காது. தியான வசனம் 1 சாமுவேல் 16:7. மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் என்றார். 18ஆம் நூற்றாண்டின் கடைசி காலங்களில் பிரான்ஸ் நாட்டில் மிகப்பெரிய புரட்சி ஏற்பட்டது. அதை பிரெஞ்சு புரட்சி என வரலாறு பதிவு செய்கிறது. இந்த புரட்சிக்கான காரணம் என்னவென்றால், பணக்காரர்கள் அதிகமாக பணம் சம்பாதித்து ஏகபோகமான வாழ்க்கை வாழும்போது பெரும்பான்மையான மக்கள் வறுமையிலும் அதிகமான உழைப்பு சுரண்டலிலும் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தாங்க. எனவே பொறுக்க முடியாம புரட்சியாக வெடித்ததாக வரலாற்றில் வாசிக்கிறோம். ஏகபோகமாக வாழ்ந்த பணக்காரர்கள் கஷ்டத்தில் இருந்தவர்களை சற்றும் நினைத்து பார்க்காதபடி தங்களை மட்டுமே நினைத்து வாழ்ந்தாங்க. எனவே இந்த புரட்சியின் போது யாரெல்லாம் செல்வந்தர்களாக வாழ்ந்தார்களோ அவர்கள் அனைவருடைய தலையும் துண்டிக்கப்பட்டு கொல்லப்பட வேண்டும் என பெரும்பான்மை மக்கள் தீர்மானித்தனர். கியோட்டின் என்கின்ற இயந்திரம் அதற்காக பயன்படுத்தப்பட்டது. செல்வந்தர்கள் கெஞ்சியும் இரக்கமற்ற முறையில தலை துண்டிக்கப்பட்டது. இந்த கொடூரமான சம்பவத்திலிருந்து தப்பிக்க செல்வந்தர்கள் வெவ்வேறு வழிகளை பயன்படுத்தினாங்களா. பிரான்ஸ் நாட்டை விட்டு தப்பித்து ஓட முயன்றார்கள். அப்படி ஓட முயன்றவர்கள்ல மார்க்கஸ் டி கான்டன்செட் என்பவரும் ஒருவர். இவர் தப்பிப்பதற்கு என்று ஒரு தந்திரத்தை கையாண்டாராம். அது என்னவென்றால், தன்னுடைய தோற்றத்தை செல்வந்தரை போல இல்லாம சாதாரண நடுத்தர மக்களில் ஒருவராக பழைய வஸ்திரத்தை உடுத்தி மிகவும் ஏழ்மையான ஒருவரை போல தன்னுடைய தோற்றத்தை மாற்றி கொண்டாராம். இந்த தோற்றத்தோடு அவர் பிரான்ஸ் நாட்டை விட்டு வெளியேற பிரயாணத்தை தொடங்கினாராம். அநேக இடங்கள்ல சோதனை சாவடிகள் இருந்தது. அது எல்லாவற்றிலும் இந்த தோற்றத்தின் மூலமாக அவர் தப்பித்து கொண்டாராம். ஒரு இடத்துல அவருக்கு பசி உண்டாயிட்டான். எனவே சாப்பிடுவதற்கு ஒரு ஹோட்டலுக்குள் சென்று அங்கு அநேகர் சாப்பிட்டு கொண்டிருந்தார்கள். உள்ளே சென்ற கான்டன்செட் தான் பணக்காரராய் இருந்த வழக்கத்தின் அடிப்படையில எப்போதும் கேட்கக்கூடிய உணவுகளை அறியாமல் கேட்டுவிட்டாராம். சாப்பிட்டு கொண்டிருந்த மற்ற அனைவரும் ஒரே நேரத்துல கான்டன்செட் அவர்களை வித்தியாசமாக பார்த்தார்களாம். ஏனென்றால் அவர் சொன்ன உணவுப் பொருட்களை சாதாரணமான மக்கள் ஒருபோதும் சாப்பிட்டு இருக்க மாட்டார்கள். தோற்றம் மாறியதாக இருந்த போதிலும் அவருடைய குணத்தையும் அவருடைய இயல்பையும் அவரால் மாற்ற முடியவில்லை. மக்கள் அவரை பிடித்து தலையை துண்டித்து கொன்று போட்டார்களாம். உள்ளான இருதயம் மாற்றம் பெறாவிட்டால் கான்சன்ட்ரேட்டை போல நிச்சயமாக இரண்டாவது மரணத்தை சந்திக்க நேரிடுமாம். எரேமியா 13:23 எத்தியோப்பியன் தன் தோலையும் சிவிங்கி தன் புள்ளிகளையும் மாற்றக்கூடுமா? கூடுமானால் தீமை செய்ய பழகின நீங்களும் நன்மை செய்யக்கூடும் என்று வாசிக்கிறோம். மேல் தோற்றத்தை அல்ல, உள் தோற்றத்தையே தேவன் எதிர்பார்க்கிறார். அதை மாற்ற நாம் என்ன செய்ய வேண்டும் என்று யோசித்து அதை மாற்ற முயற்சி செய்வோம். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாய் இருக்கட்டும்.